வன்னிய சமூக மக்களும் ஆதி திராவிடர் அல்லது தலித் மக்களும் ஒற்றுமையா இருக்கணும், சமூக ஒற்றுமை ஏற்படணும், வன்னியர்களுக்கு ஒன்றும் நாங்க எதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி அண்ணன் திருமா கடந்த மேடையில பேசியிருக்காரு. தொடர்ச்சியா ஒரு 2-3 மேடையில வன்னிய சமூக மக்களும் பட்டியல் பிரிவு அல்லது ஆதி திராவிட தலித் மக்கள் ஒற்றுமையோட இருக்கணும், சமூக ஒற்றுமை நிகழணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வர்றார். இதையெல்லாம் கேட்டு சிலர் பாட்டாளி மக்கள் கட்சி நடத்துற வன்னியர் சங்க மாநாடு முடிஞ்ச உடனே பாட்டாளி மக்கள் கட்சியும் விசிகா உள்ள கூட்டணியான திமுக கூட்டணி இணைய போது அப்படின்னு சிலர் கருத்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இதற்கிடையில் அண்ணன் திருமாவளவன் பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணன் திருமா கிட்ட மாநாட்டுக்கான அழைப்புதலை கொடுத்ததை பத்தியும் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்திருக்காரு. இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத குறித்து கொஞ்சம் விவரமா பேசலாம் வாங்க. அனைவருக்கும் அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம். ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால், தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம். பானை சின்னம் கண்டவர் அண்ணன் MRK பன்னீர்செல்வம் அவர்கள். நான் தயங்கினேன், என்னன்னா பானையை உடைச்சிருவலாம் சொல்லுவானுங்களே அப்படின்னு சும்மா சொன்னேன். அவர் சொன்னார், பானை பிடிச்ச கை பாக்கியசாலின்னு சொல்லுவாங்க கிராமத்தில். இப்போ பாருங்க, அக்னி சட்டியை வரையணுன்னாலும் பானையை போட்டு தான் ஆகணும். அக்னி சட்டியை வரையணுன்னாலும் அவன் வரைகிறவன் அந்த தம்பி திருமாவளவனை நினைச்சுக்கிட்டு தான் பானையை போட்டு அப்புறம் அதுக்கு மேல சுவாலையை போடணும். தேர்தல் ஆணையம் எப்படி ஒரு இன்டர்லாக்கிங் பண்றான் பாருங்க. வன்னியர் சமூகமும் ஆதி திராவிடர் சமூகமும் ஒன்றுதான், ஒற்றுமையாக இருக்க வேண்டும். சிதம்பரத்தில் நடந்த தேர்தல் அங்கீகார வெற்றி விழா மாநாட்டில் அண்ணன் திருமா பேசும்போது, அந்த பானை சின்னம் நான் தேர்ந்தெடுக்கல, அது அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தான் தேர்ந்தெடுத்தாரு. நான் அந்த சின்னத்தை அவர் தேர்ந்தெடுத்து சொல்லும் போது கூட சொன்னேன், பின்னால் அந்த சின்னத்தை நம்ம பிரச்சாரம் பண்ணும்போது எவனாவது பானையை நாங்கள் உடைக்க வந்திருக்கோம்னு பேசுவான் அப்படின்னு சொல்லி அப்பவே சொன்னதா அண்ணன் திருமாவை பாருங்க. எப்பவுமே பின்வருவதை முன்கூட்டியே உணரக்கூடிய அரசியல் தெளிவு கொண்ட ஒரு நபர் அப்படிங்கிறதுனால அன்புமணி ராமதாஸ் தேர்தல் பிரச்சாரத்துல என்ன பிரச்சாரம் பண்ண போறாருங்கிறத தேர்தல் சின்னத்தை தேர்ந்தெடுக்கும் போதே அவர் யூகிச்சிருக்காரு. அதே போலதான் அன்புமணி ராமதாஸ் சிதம்பரத்துல பானையை உடைக்கத்தான் தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்சியை 2ஆ உடைச்சிட்டு வீட்டுல உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. இதுதான் நடந்திருக்கு. இறுதியில பானை எப்படி நமக்கு இயற்கையா கிடைச்சிருக்கு பாருங்க. இந்த சின்னம் பானையை வரைஞ்சுதான் அதுல தீ சுவாலையும் வரையணும், தீ நெருப்பு எறிகிற மாதிரியும் வரைய முடியும். அப்போ வன்னியர்கள் கையாளுகிற அந்த அக்னி சட்டி, தீச்சட்டிங்கிற அந்த சிம்பலும் நமக்கு பானைங்கிற சிம்பலும் எவ்வளவு இயற்கையா ஒரு ஒற்றுமைக்கான அடையாளமா கிடைச்சிருக்கு பாருங்க. அப்போ நான் ஒன்னும் வன்னியர் சமூகத்துக்கு எதிரி கிடையாது, வன்னியர் சமூகத்துக்கு எதிரானவன் கிடையாது, எந்த சமூகத்துக்கும் எதிரானவன் கிடையாது, 2 சமூகமும் ஒற்றுமையாகணும் அப்படின்னு தான் தொடர்ச்சி அவரு அந்த மேடையில பேசியிருந்தார். உடனே பாமக திமுக கூட்டணியில் வரப்போது விசிகா கிரீன் சிக்னல் கொடுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சிலர் கருத்து நினைக்கலாம். அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள அண்ணன் திருமா கட் பண்ணிட்டாரு. நாம பாமகக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கோம், வன்னியர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இல்லை. பாமகவை விமர்சிச்சாலே, பாமகவை எதிர்த்து அரசியல் பண்ணாலே அது வன்னியர்களை எதிர்த்து அர்த்தம் ஆகாது அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருந்தாரு. எவனோ வழியில போனவன் அண்ணன் வணக்கம்னு ஒரு சீட்டை கொடுத்தான், வாங்கி பார்த்தா அது மாநாட்டு. உடனே பத்திரிகையில செய்தி போடுறான், பௌர்ணமினா சித்திரை முழுநிலவு நிகழ்ச்சிக்கு திருமாவளவனுக்கு அழைப்பு. உடனே தினமலர்காரன் கொட்டை எழுத்து போடுறான், அது 2 பேரும் ஒன்னா ஆக்குறதுக்கு திமுக தலைவர் முயற்சிக்கிறாரு, 2 பேரும் சமரசமாக போறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒரு நிலையில் விடுதலை சிறுத்தைகள் சமரசம் செய்து 10 இடங்களில் வெற்றி பெற்று என்ன செய்ய போறோம்? நாக்க வழிக்க போறோமா? என்ன செய்ய போகிறோம்? ஒண்ணுமே வேண்டான்னு நாங்கள் இருந்தாலும் இருப்போமே தவிர, பாஜகவோடு சமரசம் செய்து கொண்டு, சாதியவாத சக்திகளோடு சமரசம் செய்து கொண்டு 10 பேரை உள்ள அனுப்புறதுக்கு நான் கட்சியை நடத்த தேவையில்லை. அந்த அவசியம் எனக்கு கிடையாது. அப்படி ஒரு நிலைப்பாட்டை ஒருபோதும் திருமாவளவன் எடுக்க மாட்டான். கைகோர்த்து களமாட வேண்டும் என்று விரும்பினோம், கைகோர்த்தோம், களமாடினோம். ஆனால் தங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக என்னை மட்டும் தனிமைப்படுத்தி, என்னை ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் தலித் அல்லாத சமூகங்களுக்கும் எதிரி என்று காட்டி என் உயிருக்கே உலை வைக்கக்கூடிய அளவுக்கு போனவர்கள். அதையெல்லாம் மறந்துவிட முடியுமா? அப்படி என்ன பதவி சுகம்? அப்படி அவர்களோடு சமரசம் செய்து கொண்டு கூட்டணி வைக்க வேண்டும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு அரசியல் தேவையே இல்லை. ஒருபோதும் அந்த அரசியலை செய்ய மாட்டோம். RSS நாங்கள் விமர்சிப்பதால் ஒட்டுமொத்த இந்துக்களையும் நாங்கள் விமர்சிப்பதாக பொருளாகாது.
பாமகவை எதிர்ப்பதால் நாங்கள் வன்னியர் சமூகத்தை எதிர்ப்பது ஆகாது. எங்களுக்கும் இந்த சமூகத்திற்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் சகோதரத்துவத்தோடு தான் வாழ்கிறோம், வசிக்கிறோம். கோயம்பேட்டிலே வந்து பாருங்கள், எவ்வளவு தோழர்கள் வன்னியர்களும் ஆதி திராவிடர்களும் இங்கே ஒற்றுமையாக இருக்கிறார்கள். எல்லா சமூகங்களை சார்ந்தவர்களும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். வன்னியர்கள் ஒற்றுமை வேணும் அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட நிலைப்பாடா என்னைக்குமே இருக்கு. இதை தான் நாம தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டு வரோம். பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஒன்றிணைந்ததால மட்டும் இங்கே சமூக ஒற்றுமை நிகழ்ந்துராது, அது பயனற்றது அப்படின்னு சொல்லியிருக்கோம். மாறா ரெண்டு சமூக ஒற்றுமை நிகழணும், சமூகங்களுக்குள்ள ஒற்றுமை நிகழணும், அது கட்சி ஒற்றுமையினால ஒருபோதும் நிகழாது அப்படின்னு நம்ம தொடர்ச்சியா பேசிக்கிட்டு வரோம். அதே தான் அண்ணன் திருமாவும் மேடையில வெளிப்படையா பேசியிருக்காரு. இதுல இருந்து நம்ம ஒண்ணு வெளிப்படையா நம்ம சரியா தான் பேசியிருக்கோங்கிறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது இருக்கும் அப்படிங்கிறத அவரோட இந்த பேச்சுல இருந்தே நாம வெளிப்படையா பெருமைப்பட்டுக்கிற அளவுக்கு இருக்கு. ஏன்னா நாம அவர் சொன்ன அந்த கருத்தை தான் தொடர்ச்சியா நம்ம பேசிக்கிட்டு வரோம். பாமகவும் விசிகாவும் ஒன்றிணைறதுனால பயன் இல்லை, மாறா ஆதி திராவிட மக்களும் வன்னிய மக்களும் ஒன்றிணைணும், அதுக்கு எதிரானவர்கள் நாங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாமகவை அப்படி ஓரம் கட்டிட்டு மக்கள் கிட்ட தான் அனைவருக்குமான தலைவன், யாருக்கும் எதிரி இல்லை அப்படிங்கிறத தொடர்ச்சியா பேசுறாரு. அது இப்ப மட்டும் பேசுறதுல தொடர்ச்சியா நான் திருமாவளவன் பேசிக்கிட்டு தான் வராரு, சொல்லிக்கிட்டு தான் வராரு. எந்த சமூகத்துக்கும் நான் விரோதி இல்லை அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமா பதிவு பண்ணிக்கிட்டு வராரு. ஜாதிவெறியெல்லாம் பெருமை பீத்திக்கிட்டு இருக்கான், லூசுப்பாய மாதிரி தற்குறி தண்டாங்க. நாங்க பத்தியா நாங்க திருமாவளவனுக்கு நாங்க இன்விடேஷன் கொடுத்தோம், ஆனா அவரை உதாசீனப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏண்டா ஒரு மாநாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய கட்சியோட தலைவரை அழைக்கிறது, ரோட்ல போயிட்டு இருக்கும்போது வழிமறிச்சு வீதியில போயிட்டு அவரு அழைப்புதலை கொடுப்ப, முறையா அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அவரோட அலுவலகத்துல, கட்சி அலுவலகத்துல அவர் எங்க இருக்குன்னு சொல்றாரோ அங்க அவர்கிட்ட முறையா அனுமதி வாங்கி அவர் பங்கேற்கல, அதெல்லாம் வேற விஷயம். முறையா கட்சியோட மூத்த பொறுப்பாளர்கள், பொதுச் செயலாளர், அந்த மாதிரி மாநில பொறுப்புல இருக்கிறவங்க யாராவது போய் நீங்க அன்புமணியே போய் இறங்கி போனோம்னு கூட அவசியம். நியாயப்படி பார்த்தா அன்புமணி போய் கூப்பிடணும். ஒருவேளை அவர் கலந்துக்கிறாரு இல்லை, ஆனா நீங்க கூப்பிடணும்னாலுமே அப்படித்தான் போய் கட்சியோட தலைவர் கூப்பிட்டுருக்கணும், இல்ல கட்சியோட பொதுச் செயலாளர்கள் யாராவது போய் கூப்பிட்டுருக்கணும். ஆனா அப்படி யாருமே போக மாட்டாங்க. திடீர்னு யாராவது ஒரு மாவட்ட செயலாளர் அவர் வீதியில நிகழ்ச்சி முடிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது ரோட்ல போகும்போது பார்த்துட்டு அந்தாப்பா பார்த்துட்டு உனக்கு ஒரு பத்திரிக்கைன்னு கொடுப்பாங்களா? இதுதான் முறையா? சில தற்குறி எல்லாம் பேட்டியில எல்லாம் பேசுறான், தற்குறி தண்ட மாதிரி. இப்போ 10-15 நாளைக்கு மேல ஆயிடுச்சு அவர்கிட்ட அழைப்புதல் கொடுத்து. இப்போ இவர் அதை எதிர்த்து பேசணும்னு என்ன அவசியம்? அவர் மேடையில பேசியிருந்தார், இப்படி எவனோ ஒருத்த வந்தான், வழிமறிச்சான், கொடுத்தான், பார்த்தா அது மாநாட்டுக்கான அழைப்புதலா இருந்துச்சு, சரி நானும் வாழ்த்து சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் மேடையில. அதை இப்போ 15 நாளைக்கு அப்புறம் ஏன் திரும்ப இதை பொதுவெளியில இப்படி பேசணும்? அப்போ இன்னைக்குதான் அவர் திமுக பேச சொல்லியிருக்கு. ஏண்டா அன்புமணியை வேணா பாஜக இன்னைக்கு இதை பேசு, இன்னைக்கு இதை சொல்லு, இன்னைக்கு மட்டும் நீ நாடாளுமன்றம் வா, இன்னைக்கு இதுக்கு ஓட்டு போட்டு போயிடு, மற்ற நாள்லாம் வீட்லயே உட்காந்துக்கிட்டு ஏதாவது ஹாயா என்ஜாய் பண்ணிக்கிட்டு, கடல் அலையை ரசிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லலாம். அன்புமணிக்கு பாஜக கட்டளை இடலாம், அன்புமணிக்கு மோடியோ அமித்ஷாவோ கட்டளை இடலாம். ஏன்னா அன்புமணியோட குடுமி பாஜக கிட்ட இருக்கு, அதனால அவங்க வேணா கட்டளை இடலாம். அந்த கட்டளை ஏத்துக்கிட்டு அன்புமணி ராமதாஸ் நடந்துக்கலாம். அந்த மாதிரி அவங்க வேற வழி இல்லாம நிர்பந்தத்தின் பேர்ல எல்லா மக்கள் விரோத சட்டத்துக்கும் வாக்களிச்சுட்டு வரலாம். ஆனா பாசிசத்துக்கு அடங்கி போகாத இந்துத்துவத்தை பாருன்னு சொல்ற அண்ணன் திருமாவளவனை கட்டுப்படுத்துற சக்தி யாருங்க? யார்? இதுல 15 நாள் கழிச்சு திமுக இவங்க கொடுத்த அழைப்புதல விமர்சிக்க சொல்லிச்சான், அதனால இவர் விமர்சிச்சுட்டாராம். கொஞ்சமாவது அறிவு இருந்தா இப்படி பேசுவீங்களா? நீ சரியா கொண்டு போய் அழைப்புதலை கொடுத்துருக்க, முறையா அவங்களுக்கு அழைச்சிருக்கீங்க, விடுதலை சிறுத்தைகளுக்கு அழைப்பு விடுத்திருக்கீங்க. அதுக்கப்புறமும் இந்த அழைப்பை அவர் விமர்சிக்கிறாரு அப்படின்னா, அவர் பங்கேற்கல அப்படிங்கிறதெல்லாம் 2ஆம் பட்சம். அந்த அழைப்பையே அவர் விமர்சிக்கிறாரு. நீ முறையா போய் தலைவரோ பொதுச் செயலாளரோ கொடுத்துருக்காங்க, அவங்களோட கட்சி அலுவலகத்துல போய் கொடுத்துருக்காங்க, அப்படி வரவேற்ற பிறகு அப்படி அந்த அழைச்சதை போய் ஒரு விமர்சனம் பண்றாரு அப்படின்னா நீ சொல்லலாம் ஏதோ ஒரு அழுத்தத்தின் பேர்ல சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியான ஒரு அழைப்பை விமர்சிக்கிற அளவுக்கு அண்ணன் திருமா கிடையாது, அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அவரை கொஞ்சம் நெஞ்சம் கவனிக்கிற உள்வாங்கின அனைவருக்கும் தெரியும், அப்படி அவர் நாகரிகம் இல்லாம எங்கேயும் நடந்துக்க மாட்டார். அப்படி இருக்கும்போது ரோட்ல யாரோ ஒருத்தன் திடீர்னு குறுக்க மறிச்சு நின்று நோட்டீஸை கொடுத்துட்டு கூப்பிட்டுருவாங்களாம், அதை இவர் விமர்சிக்க கூடாதான். அதை விமர்சிச்சா இவருக்கு திமுக பின்னாடி இருந்து சொல்லி கொடுக்குதான்.
அறிவு கொஞ்சமாவது இருந்தா, இதெல்லாம் இவனுங்க வேற அரசியல் கட்சிக்கு வந்துடுறாங்க, அரசியல் கட்சியில நாங்க மாநில பொறுப்புல இருக்கோம், மாவட்ட பொறுப்புல இருக்கோம் வேற தம்பட்ட அடிச்சுக்கிறாங்க. இது வேற பத்திரிகையாளர்ல ஊடகங்கள்லாம் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. இப்படி அண்ணன் திருமா தெளிவா இருக்காரு. தொடர்ச்சியா நாங்க எந்த சமூகத்துக்கும் விரோதி இல்ல, குறிப்பா வன்னிய சமூகத்துக்கும் நாங்க விரோதி இல்ல, எதிரி இல்ல, அவங்களோட பகைய பாராட்டணும் நாங்க நினைக்கல. வன்னிய சமூகமும் ஆதி திராவிட மக்கள் சமூகமும் ஒன்றிணையணும், ஒன்னா இருக்கணும்னு தான் நாங்க விருப்பப்படுறோம். ஆனா வன்னியர் சமூகம்னாலே அவங்க பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவங்க அப்படிங்கிறத நாங்க ஏத்துக்கல அப்படிங்கிறது அவரோட நிலைப்பாடு. தொடர்ச்சியா சமூக ஒற்றுமையை விரும்புறாரு. ஆனா சமூக விரோத செயல்களில் ஈடுபடுற பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்ட அவரு என்னைக்கும் அவர் விரும்பல, ஆதரிக்கல. அது அரசியல் எவ்வளவு பின்னடைவு ஏற்பட்டாலும் அதை ஏத்துக்க அவர் தயாரா இல்லை அப்படிங்கிற அவரோட நிலைப்பாட்டுல கிளியரா இருக்காரு. பாட்டாளி மக்கள் கட்சி திருந்தணும்ன்ற எண்ணம் என்னைக்காவது இருந்துச்சுன்னா மக்கள் கிட்ட போங்க, மக்கள் கிட்ட செயல்படுங்க, மக்களுக்கான பிரச்சனைகளை போய் நில்லுங்க, சாதிய மோதல்களை போய் சால்வ் பண்ணி விடுங்க. மாறா ஏதாவது ஒரு சாதிய பிரச்சனையோ மோதலோ கோவில் பிரச்சனையோ எந்த தகராறு நடந்தாலும் ஜாதிவெறி மனப்பான்மையோட அந்த மக்களை அணுகிறதும் அந்த மக்களை விமர்சிக்கிறதும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இது வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த எல்லாருமே. எவனாவது என்னைக்காச்சும் பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் பக்கம் நின்று குரல் கொடுத்துருக்கீங்களா? மாறா எவன் பாதிப்பு ஏற்படுத்தினானோ அவன் கூட சேர்ந்து நின்றுக்கிட்டு அடிவாங்கின மக்களை எதிர்த்து பேசிக்கிட்டு அவதூறு பரப்பிக்கிட்டு தான் இருக்கீங்களே தவிர, இந்த மனப்போக்கில் இருந்துகிட்டு வெறும் கட்சி மட்டும் சேர்ந்து எம்எல்ஏவாகி கொள்ளையடிக்கணும்னு நினைச்சு என்ன கிழிக்க போறீங்க. அதனால ஒரு பயனும் இல்லைன்னு தெளிவா கொள்கை உறுதியோட விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதனாலதான் உறுதியான நிலைப்பாடு இருக்குது. அண்ணன் திருமா சொன்ன மாதிரி பானையும் அக்னி சட்டியும் ஒன்று சேரணும் அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி, இயற்கையா ஒற்றுமைக்கான சிம்பல் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி, வன்னிய சமூகமும் பட்டியல் பிரிவு மக்களும் ஆதி திராவிட மக்களும் ஒன்றிணையணும், சமூக நல்லிணக்கம் ஏற்படணும், சமூக ஒற்றுமை ஏற்படணும். அது பாமகவும் விசிகாவும் கூட்டணி வைக்கும், அதனால நம்ம 2 பேரும் சேர்ந்துக்கலாம், கை கோர்த்துக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உங்க முட்டாள்தனம், அறியாமை, தற்குறித்தனம். அங்க கட்சிகளினால ஒற்றுமை ஏற்படாது. நீ உன்னோட மனசுல இருக்கிற அந்த ஜாதிய மனநோயை நீக்கிறதன் மூலமா, சமூக ஒற்றுமை ஏற்படுறதின் மூலமா தான் இந்த 2 சமூகத்துக்கும் நன்மை செய்யற ஒரு தலைமை நமக்கு கிடைக்கும். அதன் மூலமா தான் சமூகத்தை முன்னேற்ற முடியும். தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன். நன்றி, வணக்கம்.